ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பன்னீர் வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட சப்பாத்தி ரோல் தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் தாங்க கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு சப்பாத்திக்கு போல் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதிலிருந்து 2 மட்டும் எடுத்து சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ட்ரையான கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் 2 சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது 2வது சப்பாத்தி. ரெண்டுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், குடமிளகாய், பன்னீர். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக கேரட், குடமிளகாய் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே அரைச்சது தாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 3/4 பதம் வெந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கறி மசால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு பிளேட் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம போட்டுக்கக்கூடிய மசாலா பொருட்களின் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா போதுங்க. இப்போது சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த சப்பாத்தி ரோலை ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக எந்த கிரேவியுமே தேவைப்படாதுங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி ரோல் குட்டீஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்கங்க. பன்னீர்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி ரோல் பண்ணலாங்கிறத பார்த்தலாம். ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. அதில் மயோனஸ் சாஸும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சாஸும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சென்டரில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு பெரிய வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி நடுவில் வச்சுக்கலாம். சாப்பிடும்பொழுது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இதை அப்படியே ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சப்பாத்தி ரோல் ரெடிங்க. இதே போல் இன்னொன்றையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் வெஜிடபிள் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.